Hi friends, இந்த வீடியோவில் F2L மெத்தடில் இருக்க 4th கேஸை பார்ப்போம். ஓகே, இந்த 4th கேஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இப்போது செட் பண்ணிடுறேன். ஓகே, இதுதான் வந்து F2L டைப் ஆஃப் சொல்யூஷனில் இருக்கிற 4th கேஸ். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கார்னர் பீஸ் இங்கே ரைட் டாப்பில் இருக்கும், அப்புறம் எட்ஜ் பீஸ் வந்து கார்னர் பீஸ்க்கு லெஃப்டில் இருக்கும். தென் கார்னர் பீஸோடைய ஒயிட் வந்து ரைட்டில் இருக்கும். அதே மாதிரி டாப்பில் இருக்க இந்த ரெண்டு கலரும் மேட்ச் ஆகிருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி தான் இந்த எட்ஜ் பீஸ் இங்கே இருந்துச்சுன்னா நம்மளால் ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ண முடியும். ஸோ RTR'T அப்படின்ற ஒரு அல்காரிதம் வச்சு சால்வ் பண்ண முடியும். இதுதான் நம்ம கேஸ் 1ல் பார்த்தோம். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு இதை ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான F2L Pair சால்விங். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்த கேசஸில் இந்த கார்னரை நம்ம என்ன பண்ணோம், இந்த பொசிஷனுக்கு கொண்டு போய் வச்சுட்டு இந்த கார்னரை கீழே மறைச்சி வச்சுருவோம். ஏன்னா இந்த கார்னரை மறைச்சி வச்சுட்டு இந்த டாப்பை ரொட்டேட் பண்ணோன்னா எட்ஜ் தனியாக ரொட்டேட் ஆகும் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் நம்ம அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இந்த பர்டிகுலர் கேஸில் அது பாசிபிள் இல்லை. ஏன்னா இந்த கார்னர் இங்கே போகும்போது லெட்ஸே நான் ஒரு T' போட்டு இந்த கார்னர் இங்கே கொண்டு போகும்போது என்ன ஆகும், அது கூடவே இந்த எட்ஜும் போகும். இந்த எட்ஜும் போகிறதுனால என்னால் வந்து சிம்பிளாக இதை வந்து ஆர் பண்ணி இதை ஹைட் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பண்ணும்போது அந்த எட்ஜும் வந்து கீழே போயிடுது, டாப் லேயரில் இல்லை. ஸோ நம்ம இன்டென்ஷனே அந்த எட்ஜை டாப் லேயரில் வச்சு சால்வ் பண்ணோன்றது தான். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி ஹைட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஹைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இதை இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு ஹைட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இப்படியே ஹைட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த கார்னர் பீஸை இப்படி கொண்டு போயிட்டு இந்த பக்கம் ஹைட் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் எது பெஸ்ட் இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாம் இப்படி கொண்டு போயிட்டு ஹைட் பண்ணுறது தான். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஹைட் பண்ணும்போது எட்ஜ் பீஸ் கீழே போயிடுது. இப்படியே ஹைட் பண்ணோன்னா ஆல்ரெடி சால்வ் ஆகிருக்கிற ஒரு F2L Pair, அதாவது இங்கே இருக்கிற F2L Pair டாப் லேயருக்கு வருது. ஸோ இது கலைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் கொண்டு போயிட்டு ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணதுக்கப்புறம் அதாவது T' இது நான் பண்ணதுக்கப்புறம் ஹைட் ஆகிடுச்சு. ஹைட் ஆனதுக்கப்புறம் இந்த பீஸை, அதாவது இங்கே இருந்த பீஸ் இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டு இந்த பீஸ் இங்கே கொண்டு போகணுன்னா நமக்கு வந்து 2 மூவ்ஸில் கொண்டு போகலாம். அதாவது 2 டைம்ஸ் டாப்பை வந்து ரொட்டேட் பண்ணோன்னா எந்த பக்கம் வேணால் ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணால் ரிலேட்டிவ் டு த கார்னர் இங்கே போய்டுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா 2 டைம்ஸ் டாப் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து F பண்ணிங்கன்னா இந்த கார்னர் பீஸ் மேலே வந்துடும். T' பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொசிஷன்ஸில் பீசஸ் இருக்கும். அதாவது கார்னர் இங்கே இருக்கும், எட்ஜ் இங்கே இருக்கும், ரெண்டோடைய கலரும் மேட்ச் ஆகியிருக்காது. எட்ஜோடைய கார்னரோடைய ஒயிட் ரைட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இது வந்து வந்தவுடனே நமக்கு தெரியும் கேஸ் 1ல் நம்ம பார்த்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக RTR' பண்ணோன்னா இந்த கேஸ் சால்வ் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம கேஸ் 4 சால்வ் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.